சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்துக்கு குரு வந்திருக்காரு. 10ல் குரு பதவி மாற்றம், அதே 10ல் சனி வந்தார்னா பதவி நாசத்தை ஏற்படுத்துவார். 4 6ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால எதிரிகளையும் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். ஆனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆரோக்கியத்தில் இருக்கிற சிக்கல்கள் போகக்கூடிய ஆண்டாக இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சங்கடத்தை ஏற்படுத்தும். 2 பேர்த்துக்குள்ள பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் ஒரு சிறு பிரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன வேணா தொழில் பண்ணுங்க சார், உங்களுக்கு இந்த வருஷம் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா இந்த வருஷம் நிறைய மருத்துவ செலவுகள் இருக்குது. மருத்துவ செலவுகள் இருக்கிறதுனால உடனே பயப்பட வேண்டாம், எனக்கு நிறையா வியாதி வருமான்ட்டு. உங்கள் உடம்புக்குள்ளார நிறையா வியாதியை தேக்கி வச்சுருக்கீங்க. அந்த தேக்கி வச்சுருக்கிற வியாதியெல்லாம் வெளியில் அனுப்பணும். எல்லாமே நீங்கள் ஸ்டோரேஜ் ஹவுஸாக இருக்கீங்க. அந்த ஸ்டோரேஜ்லேருந்து வெளியில் தள்ளி விடுறதுக்கு இந்த வருஷம் மருத்துவ உதவி தேவை. அதுக்கு அந்த மருத்துவ உதவிக்கு உண்டான பணபலம் இந்த வருஷம் உங்களுக்கு பணத்தையும் கொடுத்து செலவையும் கொடுக்க போகிறாரு. அதனால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு, சிம்மராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். ஆண்டிற்கான குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்துக்கு குரு வந்திருக்காரு. 10ல் குரு பதவி மாற்றம், அதே 10ல் சனி வந்தார்னா பதவி நாசத்தை ஏற்படுத்துவார். பதவி நாசம்னா உடனே அதையும் தப்பாக நினச்சிக்கிறாங்க. நாசம்னா அழிவு கிடையாது, மாற்றத்தை கொடுக்கும். அதாவது நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்துவார். ஆனால் குரு 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால உங்களுடைய பதவியை உயர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. தகுதிக்கேற்ப உயர்வை கொடுப்பார். ஸோ உங்கள் உயர்வை நாடுபவர்கள் உங்கள் தகுதியை வளர்த்து கொள்வதற்கு இப்பொழுது குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். வாக்கு சாதுரியத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். மனசில் இருக்கிற நல்ல விஷயத்தை பட்டுன்னு சொல்லக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே சமயம் அவருடைய பார்வை பலம், குருவின் பார்வை பலம் 2ஆம் இடத்துக்கு மட்டும் இல்லை, 4 6ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால எதிரிகளையும் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். ஆனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆரோக்கியத்தில் இருக்கிற சிக்கல்கள் போகக்கூடிய ஆண்டாக இருக்கும். வார்த்தையில் கவனம் தேவைன்றதால் கேட்குறேன், கணவன் மனைவிக்கு இடையே எப்படி இருக்க போகுது? நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கணவன் மனைவி குடும்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஆனால் 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சங்கடத்தை ஏற்படுத்தும். சப்போஸ் வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய சங்கடம் எதுவும் ஏற்படலை, அவருக்கு வியாதி வரல, மருத்துவ ரீதியான சங்கடங்கள் எதுவும் இல்லை அப்படின்னா அப்போ தான் இவங்க 2 பேர்த்துக்குள்ள பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்து வரக்கூடியது அஷ்டம சனி சிம்மராசிக்கு அடுத்த வருஷம் மார்ச் மாதம் 2025 அப்போ குடும்பத்தில் ஒரு சிறு பிரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2024 குரு பெயர்ச்சி நல்லதாக இருந்தாலும் சனி பெயர்ச்சி சங்கடத்தை கொடுக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மாணவர்களுடைய கல்வித்திறமை எப்படி இருக்க போகுது? மாணவர்களுடைய கல்வித்திறமை அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதியே குரு தசமஸ்தானத்துக்கு போகிறாரு. அதனால் மேல் படிப்புக்கு முயற்சிக்கிறவர்களும் சரி, இல்லை 5ஆவதுலேருந்து 6ஆவது போகிறவங்க கூட, குழந்தைங்க கூட அமோகமான படிப்பாற்றலை வெளிப்படுத்துவார்கள். அதன் மூலமாக இவர்களுக்கு சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம், நல்ல வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். படிக்கிற குழந்தைங்க தங்களுடைய ஆசைப்பட்ட படிப்பை படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் எங்கள் அப்பா கொண்டு போய்ட்டு நீட் எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்கிறாரு. இல்லை நான் நீட் எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்கிறேன், எங்கள் அப்பா போட்டு ஐஏஎஸ்க்கு யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கிறாரு. அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் உங்கள் ஆசையை நிறைவேற்றி தரக்கூடிய வகையில் பெற்றோர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. சரி, இப்போ சுயதொழில் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? விவசாயிகள் என்னை பொறுத்த வரைக்கும் சுயதொழில் பண்ணலை, அவங்க தான் எல்லாத்துக்குமே சாப்பாடு போடுறவங்க, அதை தொழில்னே சொல்லக்கூடாது. விவசாய நண்பர்கள் வளர்ச்சி அடையக்கூடிய ஆண்டாகும். புதுசாக இடம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்ககிட்ட ஏற்கனவே ஒரு 5 ஏக்கர் இருக்குது, இல்லை 1 ஏக்கர் தான் இருக்குன்னா ஒரு 2 ஏக்கர் பண வருமானத்தை தருகின்ற காரணத்தினால குரு பெயர்ச்சி விவசாயிகளுக்கு வருமானத்தை தரும், வியாபாரிகளுக்கு வருமானத்தை தரும். சிம்மராசியில் பிறந்த அத்தனை பேர்த்துக்கும், ஏன் ஒரு 6 வயசு குழந்தைக்கு கூட யாராவது ஒரு அங்கிள் இந்தா ஒரு ஆண்டி ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு போவாங்க. ஸோ எந்த வயசாக இருந்தாலும் சரி, சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு
வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக, வாக்கு சாதுரியத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஸோ பேசுகிறவங்களுக்கும் இது அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, பைக் மெக்கானிக் ஷெட்டு வச்சுருக்கேன், இல்லை லேத் பற்ற வச்சுருக்கேன், இல்லை இரும்பு உருக்கிற இடம் வச்சுருக்கேன், என்ன வேணால் தொழில் பண்ணுங்கள் சார், உங்களுக்கு இந்த வருஷம் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏதாச்சும் இருக்கா? கண்டிப்பாக இந்த வருஷம் இல்லை, ஆனால் அடுத்த வருஷம் வருது. ஆனால் இந்த வருஷம் என்ன பண்ணணும்னா அதுக்குண்டான மருத்துவ ரீதியான உதவிகளை நாடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உடம்புல கணவனுக்கோ மனைவிக்கோ ஏதாவது பிரச்சனை இருக்குது, அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் பிரச்சனை இருக்குன்னா அதற்குண்டான ஒரு தீர்வை தரக்கூடிய மருத்துவ உதவியை நாடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. ஸோ இந்த வருஷம் நீங்கள் மருத்துவ உதவியை நாடிட்டீங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஒரு 8 மாதம் 7 மாதம் ட்ரீட்மெண்ட் முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் முயற்சி செஞ்சால் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளார குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பு அடுத்த வருஷம்தான் வருது. ஸோ இந்த வருடம் அஸ்திவாரம், அடுத்த வருஷம் குழந்தை பாக்கியம். சரி, சிம்ம ராசிக்குரிய அனுகூலங்கள் பார்த்தாச்சு. இப்போ எதிர்மறையான விஷயங்கள் என்னவா இருக்க போகுது? எதிர்மறையான விஷயங்கள், ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா இந்த வருஷம் நிறைய மருத்துவ செலவுகள் இருக்குது. மருத்துவ செலவுகள் இருக்கிறதுனால உடனே பயப்பட வேண்டாம், எனக்கு நிறையா வியாதி வருமான்ட்டு. உங்கள் உடம்புக்குள்ளார நிறையா வியாதியை தேக்கி வச்சுருக்கீங்க. அந்த தேக்கி வச்சுருக்கிற வியாதியெல்லாம் வெளியில் அனுப்பணும். எல்லாமே நீங்கள் ஸ்டோரேஜ் ஹவுஸாக இருக்கீங்க, அந்த ஸ்டோரேஜ்லேருந்து வெளியில் தள்ளி விடுறதுக்கு இந்த வருஷம் மருத்துவ உதவி தேவை. அதுக்கு அந்த மருத்துவ உதவிக்கு உண்டான பணபலம் இந்த வருஷம் உங்களுக்கு பணத்தையும் கொடுத்து செலவையும் கொடுக்க போகிறாரு. அதனால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, வீட்டில் பராமரிப்பு செலவு நிறையா இருக்கும். வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, எங்கேயாவது லீக் ஆகுதுன்னா அந்த லீக் ப்ரூஃப் பண்ணுறது, வீட்டில் வாசக்கால் நிலவு மாற்றுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும். வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை ரிப்பேர் பார்க்குறது, புதிய பொருட்கள் வாங்குவது, இப்படி ஏதாவது செலவு வந்துகிட்டே இருக்கும். இந்த வருஷம் செலவு வந்தாலும் வருமானத்தையும் கொடுக்கறதுனால கவலைப்பட வேண்டாம். சரி, சிம்ம ராசிக்குரிய பரிகாரங்கள் என்னென்ன? குலதெய்வ வழிபாடு. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் கூடவே அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்யணும். அதனால் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் இது உதவிகரமாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான வழிபாடு. சம்மோகன கோபாலன்னு ஒரு மந்திரம் இருக்குது. யூடியூப்பில் போயிட்டு, யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ சம்மோகன கோபாலன்னு போட்டால் கிருஷ்ணர் ருக்மிணி இணைந்த கோலம், அந்த மந்திரத்தை தினமும் 3 தடவை சொல்லிட்டு வாங்க. அந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக கணவனுடைய ஆரோக்கியத்திலும் கணவன் மனைவி உறவிலும் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும்.